அனைவருக்கும் வணக்கம். பிளான் ப்ரீடிங் பார்த்துக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் ஹிஸ்ட்ரி ஆஃப் பிளான் ப்ரீடிங் பார்த்தோம். எம்சிக்யூ கொடுத்துருந்தேன். பேசிக்கான எம்சிக்யூ தான் கொடுத்துருந்தேன். டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ளே நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். சிம்பிளாக தான் இருக்கும். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம கிளாஸில் பாலினேஷன் அண்ட் ரீப்ரொடக்ஷன் பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமான டாபிக். இதிலிருந்து பாலினேஷன் அண்ட் ரீப்ரொடக்ஷன் எப்போவுமே கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் ப்ரீடிங்கில் பொறுத்தவரையும் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி தான் ப்ரீடிங் ப்ரொசீஜர்ஸே டிஃபைன் பண்ணுவாங்க. அதனால் இந்த டாபிக் ரொம்ப முக்கியம். நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடுவோம். நம்ம போகிறதுக்கு முன்னாடி ரீப்ரொடக்ஷன் பார்த்துருவோம். ரீப்ரொடக்ஷன்னா ஒன்றும் இல்லை, சிமிலர் கைண்ட் ஆஃப் ஆஃப்ஸ்ப்ரிங்கை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ரீப்ரொடக்ஷன். இந்த டயக்ராமை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஃபஸ்ட்டு இது செப்பல்னுவாங்க, இது பெட்டலு, இது பிஸ்டில், சரிங்களா? இது ஸ்டேமன். இந்த மாதிரி செப்பல், பெட்டல், பிஸ்டில், ஸ்டேமன் இது நாலும் ஒரு ஃப்ளவரில் இருந்துச்சுன்னா அது பேர் தான் கம்ப்ளீட் ஃப்ளவர், சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஃபிலமெண்ட் இருக்கும், இது ஆந்தரு. இது ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேர் தான் ஸ்டேமன் அப்படிம்பாங்க. இது ஸ்டிக்மா, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனு. இது ஸ்டிக்மா. இதுக்குள்ளே அப்படியே வந்தீங்கன்னா இது ஓவியல், ஓவரி, இங்கே எல்லாமே இருக்கும். இந்த ஸ்டேமனுக்குள்ளே தான் போலன் கிரைன் இருக்கும். இந்த ஸ்டேமனுக்குள்ளே போலன் கிரைன் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். ஆக்சுவலி இந்த மேலோட இது ஃபுல்லாக மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ், மைக்ரோ கேமிட்டோஜெனிசிஸ்னுவாங்க. இதே ஓவியலில் நடந்துச்சுன்னா மெகாஸ்போரோஜெனிசிஸ், மெகா கேமிட்டோஜெனிசிஸ்னுவாங்க. நம்ம இதையும் லைட்டாக பார்த்துட்டு அடுத்து நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடுவோம். இது ஆந்தரு. இந்த ஆந்தரை நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஆந்தரை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள போலன் சாக் இருக்கும். அதில் 1 2 3 4 போலன் சாக் இருக்கும். இந்த ஒரு போலன் சாக்குக்குள்ளாருமே மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் உள்ளார இருக்கும். இது டிப்ளாய்டு ஸ்டேட்டில் இருக்கும், 2n ஸ்டேட்டில். இந்த டிப்ளாய்டு ஸ்டேட்டில் இருக்கிறது மியாசிஸ் நடந்து ஆப்ளாய்டு ஸ்டேட்டுக்கு 4 மைக்ரோஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி மியாசிஸ் டிப்ளாய்டில் இருந்து ஆப்ளாய்டுக்கு மாற்றும். எப்போவுமே ஒன்றை 4ஆக மாற்றுறது, இதுதான் மியாசிஸ் ப்ரொசீஜர். இதே மைட்டாசிஸ் ஒன்று 2ஆக டிவைட் பண்ணோம். அது டிப்ளாய்டு ஸ்டேட்டில் இருந்தால் டிப்ளாய்டு ஸ்டேட்டுக்கே கொண்டு போவோம், ஆப்ளாய்டுக்கு கொண்டு போகாது. இதுதான் மியாசிஸ். ஓகேங்களா? இப்போ 4 மைக்ரோஸ்போர் வந்துருச்சுங்களா? இந்த 4 மைக்ரோஸ்போர் ஒரு மைக்ரோஸ்போரும் வளர்ந்து போலன் கிரைன் உருவாகும். இந்த போலன் கிரைனுக்குள்ளார 2 செல் இருக்கும், வெஜிடேட்டிவ் செல், ஜெனரேட்டிவ் செல்னு. அந்த ஜெனரேட்டிவ் செல்லு வளர்ந்து மியாட்டிக் டிவிஷன் மூலிமா 2 மேல் கேமிட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மியாசிஸ் நடக்கிற வரையும் இருக்கிறது மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். கேமிட் உருவாகிறது மைட்டாசிஸ் டிவிஷன் நடந்துச்சுன்னா அது மைக்ரோ கேமிட்டோஜெனிசிஸ் அப்படிம்பாங்க. ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஒன்றும் குழப்பிக்க தேவையில்லை. அதே மாதிரி ஓவியலுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா இந்த ஓயிலை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஓயிலுக்குள்ளே இன்டெக்மெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். மெகாஸ்போர் மதர் செல்ஸ் உள்ளே இருக்கும். இந்த மெகாஸ்போர் மதர் செல் என்ன நடக்கும்னா மியாசிஸ் டிவிஷன் நடந்து இங்கே பார்த்தீங்கன்னா 4 1 2 3 4 மெகாஸ்போர் உருவாக்கும். அதாவது இங்கே டிப்ளாய்டு ஸ்டேட்டில் இருக்கிறது இங்கே ஏப்ளாய்டு ஸ்டேட்டில் மாறும். நான் மியாசிஸ் சொன்னேன் இல்லை, மியாசிஸ்னா டிப்ளாய்டில் இருந்தால் ஏப்ளாய்டு ஸ்டேட்டுக்கு மாற்றிடும், 4ஆக டிவைட் ஆகும். இது 4 ஏப்ளாய்டு செல்லாக ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். இதில் 3 டீஜெனரேட் ஆயிரும். 3 டீஜெனரேட் ஆகிட்டு 1 மட்டும் சர்வே ஆகும். இந்த டீஜெனரேட் ஆகிட்டு இதுக்கு ஹெல்ப் பண்ணும் சர்வே ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த சர்வே ஆன செல் என்ன ஆகும்னா 3 மைட்டாட்டிக் டிவிஷன் நடக்கும். இங்கே ஒரே இதில் கொடுத்துட்டாங்க. இந்த 3 மைட்டாட்டிக் டிவிஷன் நடக்குள்ள 1 2ஆக மாறும், 2 4ஆக மாறும், 3வது மைட்டாட்டிக் டிவிஷன் அப்போ 8ஆக மாறும். அந்த 8 மாறினது என்ன நடக்கும்னா 2 சினர்ஜிட்ஸாகவும் 1 எக்ஸெல்லாகவும் மாறிடும். இன்னொரு 3 ஆன்டிபோடல் செல்லாக மேலே போயிடும். மீதி இருக்கிற 2 போலார் நியூக்ளியா டெவலப் ஆகும். இதுதான் இப்போ ஃபீமேல் கேமிட் டெவலப் ஆகிடுச்சிங்களா? இதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஸ்போரோஜெனிசிஸ்னா
இப்போ பார்த்தீங்கன்னா ஆந்தரில் நடந்துச்சுன்னா மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ், இது ஓவியில் நடந்த மெகாஸ்போரோஜெனிசிஸ். இங்கே வந்து மைக்ரோஸ்போர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதில் வந்து டீஜெனரேட்டை ஒன்று மட்டும் சர்வே ஆகும் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து மைக்ரோ கேமிட்டோஜெனிசிஸில் வந்து அதே தான் பார்த்துட்டோம். 2 ஸ்பெர்ம்ஸ் வந்து கடைசியில் வந்து 2 ஸ்பெர்ம் வந்து 2 கேமிட் வந்து போலன் கிரெயினில் வந்து 2 கேமிட் வந்து உருவாகும். மெகா கேமிட்டோஜெனிசிஸில் வந்து அதே தான் 2 நியூக்ளியை வந்து சென்ட்ரல்லையும், இன்னொன்று வந்து போலார் நியூக்ளியை, இது வந்து ஆன்டிபோடல் செல்ஸு, ஆப்போசிட் போல்ஸில் வந்து 3 வந்து ஆன்டிபோடல் செல்ஸ் நம்ம பார்த்தோம்ல. அந்த 8 நியூக்ளியஸில் வந்து இங்கே ஆன்டிபோடல் செல்ஸ் 3, 1 சினர்ஜிட்ஸு, 2 சினர்ஜிட்ஸு, ஒரு எக்ஸெல்லு, 2 போலார் நியூக்ளியை வந்து வந்துடும். இதுதான் வந்து மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ், மெகாஸ்போரோஜெனிசிஸ், கேமிட்டோஜெனிசிஸ் எல்லாமே மைக்ரோ கேமிட்டோஜெனிசிஸ், மெகா கேமிட்டோஜெனிசிஸ். இப்போ இந்த ஃபெர்டிலைசேஷன் எப்படி நடக்கும்னா, நம்ம அங்கே பார்த்தோம்ல, இங்கே இருக்கிற போலன் கிரைன் வந்து இதுக்குள்ளே இந்த ஸ்டிக்மாவில் போயிட்டு அடுத்து போலன் டியூப் வழியாக உள்ளே போயிட்டு உள்ள ஓவிலுக்குள்ளே போயிடும். ஓவிலுக்குள்ளே போயிட்டு நான் என்ன சொல்லியிருக்கு, ரெண்டு மேல் கேமிட் வந்து உருவாயிருக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். 2 மேல் கேமிட்டில் ஒரு கேமிட் வந்து என்ன நடக்கும்னா, ஒரு கேமிட் வந்து இப்படியே உள்ளே போயிட்டு இந்த சினர்ஜிட்ஸ் வழியாக உள்ளே போயிட்டு ஒன்று வந்து எக்ஸெல் கூட வந்து ஃபியூஸ் ஆகும், இன்னொன்று வந்து போலார் நியூக்ளியை கூட ஃபியூஸ் ஆகும். இங்கே போலார் நியூக்ளியை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏப்ளாய்ட் ஸ்டேட்டில் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே ஒரு எண்ணு, இங்கே ஒரு எண்ணு, ஆல்ரெடி இங்கே 2 எண்ணு ப்ளஸ்ஸு நம்ம அந்த மேல் கேமிட் ஒரு எண்ணு, 3 எண்ணு இங்கே சேர்ந்து இந்த 3 எண் சேர்ந்தது தான் வந்து ட்ரிபிள் ஃபியூஷன் இல்லைனா டபுள் ஃபெர்டிலைசேஷன் அப்படிம்பாங்க. ஏன்னா இங்கே வந்து ஃபெர்டிலைசேஷன், அதாவது எக்ஸெல் கூட ஃபெர்டிலைஸ் ஆகி மேல் கேமிட்டும் ஃபீமேல் கேமிட்டும் ஃபெர்டிலைஸ் ஆகி இங்கே ஜைகோட் ஃபார்ம் ஆகி எக்ஸெல்ல இருந்து எம்ப்ரியோ வந்து டெவலப் ஆகும். ஓகேங்களா. இதுக்கு வந்து இது என்ன ஆகும்னா, இந்த போலார் நியூக்ளியை கூட ஃபெர்டிலைஸ் ஆனது வந்து இது வந்து இந்த எம்ப்ரியோ இந்த எக்ஸெல் ஜைகோட் ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து இது வந்து சப்போர்ட் பண்ணும். இதுக்கு பேர் தான் வந்து இந்த 3 இது இங்கே ஃபியூஸ் ஆகிறதுக்கு பேர் தான் வந்து ட்ரிபிள் ஃபியூஷன் இல்லைனா டபுள் ஃபெர்டிலைசேஷன் அப்படிம்பாங்க. இதுதான் வந்து அவுட்லைன். நமக்கு வந்து இப்படி தான் வந்து ஃபார்ம் ஆகும். இப்படி ஃபார்ம் ஆகிறச்ச நம்ம வந்து செல்ஃப் பாலினேஷன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா மேல் கேமிட்டும் ஃபீல் கேமிட்டும் ஃபியூஸ் ஆகி ஜைகோட் ஃபார்ம் ஆகி எம்ப்ரியோ டெவலப் ஆகும். இதுதான் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இதே ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் என்னன்னா, மேல் கேமிட்டு ஃபீமேல் கேமிட்டு ஃபியூஸ் ஆகாமையே எம்ப்ரியோ டெவலப் ஆகணும். இதுக்கு பேர் தான் வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்றாங்க. அதுக்கு இன்னொரு பேர் இதுக்கு வந்து அப்போமிக்சிஸ்னு சொல்லலாம். அப்போமிக்சிஸ் எம்ப்ரியோ வந்து அப்போமிக்சிஸ்னா ஒன்றும் இல்லை, எம்ப்ரியோ டெவலப் ஆகும், ஃபெர்டிலைசேஷன் நடக்காமையே வந்து எம்ப்ரியோ டெவலப் ஆகிறதுக்கு பேர் தான் வந்து அப்போமிக்சிஸ்ன்றாங்க. இந்த அப்போமிக்சிஸ்லேயே 4 டைப் இருக்குது. பார்த்தனோஜெனிசிஸ்ன்றாங்க. பார்த்தனோஜெனிசிஸ்னா ஒன்றும் இல்லை, இந்த ஃபெர்டிலைசேஷன் ஆகாமல் எக்ஸெல்ல இருந்து எம்ப்ரியோ டெவலப் ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தனோஜெனிசிஸ். அப்போகேமின்றாங்க. 2வது அப்போகேமினா இந்த ஃபெர்டிலைசேஷன் நடக்காமல் சினர்ஜிட்ஸ் இல்லைனா இந்த ஆன்டிபோடல் செல்ல இருந்து எம்ப்ரியோ டெவலப் ஆகும். இதுக்கு பேர் வந்து அப்போகேமி. அடுத்து அப்போஸ்போரின்னு ஒரு டேர்ம் இருக்கு. டிப்ளாய்டு எக்ஸெல் இல்லைனா டிப்ளாய்டு டிஷ்யூஸ்ல இருந்து எம்ப்ரியோ டெவலப் ஆச்சுன்னா இதுக்கு பேர் வந்து அப்போஸ்போரின்றாங்க. அடுத்து அட்வென்டி எம்ப்ரியோனின்றாங்க. இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இன்டெக்மெண்ட்ஸ் இருக்கா, இங்கே நியூசெலஸ் இருக்கும், இங்கே வந்து சலாசா இருக்கும். இந்த இன்டெக்மெண்ட்ஸ் நியூசெலஸ் சலாசா இதுலேருந்து வந்து எம்ப்ரியோ வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து அட்வென்டி எம்ப்ரியோனின்றாங்க. இது நம்ம பின்னாடி பார்ப்போம்.